40 நாளுக்கு முன்னாடி மே 1 அன்னைக்கு ஒரு ஃப்ளைட் அமேசான் காடுகள் மேலே பறந்துட்டு இருக்குது. இது ஒரு சின்ன ஃப்ளைட் தான், கிளைடர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஃப்ளைட்டுக்குள்ள ஒரு அம்மா அண்ட் அவங்களோட 4 சின்ன குழந்தைங்க இருந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை கை குழந்தை. இந்த ஃப்ளைட் மேலே போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு என்ஜின் ஃபெயிலியர்னால இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகுது அமேசான் காட்டுக்குள்ள அண்ட் அமேசான் காடோட வெர்ஜின் இடத்துல. இந்த அமேசான் வெர்ஜின் ஃபாரஸ்ட்டுங்கிற பகுதியில் வந்து இது வரைக்கும் மனிதர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பர்டிகுலர் பகுதி. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆனகோண்டா இருக்குது, பூமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விலங்கு இருக்குது, ஜாகுவார் இருக்குது, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு விஷம் மிக்க பூச்சிகள் இருந்துட்டு இருக்குது, பாம்புகள் இருந்துட்டு இருக்குது. இந்த ஃப்ளைட் விழுந்த வேகத்தில் பைலட் இறந்துடுறாரு, பைலட் கூட இருந்தவர் இறந்துடுறாரு. அந்த அம்மா இறந்து போக போறாங்க, உடம்பு பயங்கரமா சேதமடைஞ்சிருச்சு. ஆனால் லக்கிலி அந்த 4 குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. அந்த அம்மா 4 நாள் இன்னும் உயிரோட இருக்காங்க. அந்த குழந்தைங்க கிட்ட மைண்ட் செட்லாம் பண்ணிட்டு, அம்மா சாக போறேன்டா, இந்த இடத்துல இருந்து எங்க நகர்ந்து போங்க, யாராவது உங்களை காப்பாத்திடுவாங்க, தண்ணியை நோக்கி நகருங்க, இந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்குடியின தாய் வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. அந்த குழந்தைங்க அவங்க அம்மா சொல்றதை கேட்டுட்டு காட்டுக்குள்ள நடக்க முடியாம அந்த அம்மாவோட ட்ரெஸ்ஸையே கிழிச்சு அவங்க காலில் ஷூவா மாட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. 13 வயசு குழந்தை, 9 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை அண்ட் 11 மாச கை குழந்தை. இவங்க எல்லாத்தையுமே அந்த 13 வயசு லெஸ்லி அப்படிங்கிற பொண்ணு அமேசான் காட்டுக்குள்ள நடத்தி சென்று போறாங்க. இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுலேருந்து வெளியில தெரிஞ்சு மொத்த கொலம்பியாவும் கிட்டத்தட்ட 350 பேர், அதில் 150 சோல்ஜர்ஸ் வந்து இவங்களை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு ஒரு சைடு இறங்குறாங்க. உயிரோட இருக்காங்களான்னு தெரியாது, செத்துட்டாங்களான்னு தெரியாது, ஆனால் உயிரோட இருந்தாங்கன்னா காப்பாற்றிடணும்னு 40 நாட்களுக்கு இவங்களும் தேடுறாங்க. 40 நாட்களுக்கு இந்த குழந்தைங்களும் அவங்க கண்ணில் படாமல் பல இடங்களுக்கு போகிறாங்க. கடைசியில் இந்த குழந்தைங்களை இப்போ ஜூன் 9ஆம் தேதி எப்படி காப்பாத்தினாங்க? அந்த குழந்தைங்க 40 நாட்களுக்கு ஆனகோண்டாக்கும் பூமாக்கும் ஜாகுவாருக்கும் நடுவில் சூரிய வெளிச்சம் தரையில படாத அமேசான் ஃபாரஸ்ட்ல, ஏன்னா அந்த மரங்கள் வந்து அவ்வளோ திக்கா இருக்கும், எப்படி ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க தப்பிச்சாங்க? இந்த பழங்குடியின மக்கள் வந்து அந்த காடுகளை பற்றி இவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்காங்களா? இதில் ஜீபூம்பா, மந்திரம், மாயாஜாலம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கூட இன்வால்வ் ஆயிருக்குது. எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஆப்ரேஷன் ஹோப் உலகத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் சம்பவம், கண்டிப்பாக பல வருஷத்துக்கு பேசப்படும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸோ இந்த குழந்தைங்களோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 நாட்களுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மே 1 அன்னைக்கு ஒரு ஃப்ளைட்டு அமேசான் காடு மேலே பறக்க ஆரம்பிக்குது. அமேசான் காடு மேலே ஃப்ளைட்டில் பறக்கிற அளவுக்கு வசதியான குடும்பமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ஊரில் எப்படி வந்து கேரளாவில் இருக்கிற பேக் வாட்டர்ஸில் வந்து போட் மூலியமாக போகிறது காசு கம்மியான விஷயமோ, அமேசான் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு வழியே கிடையாது. சுற்றி பெரிய பெரிய ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பதிலாக சின்ன சின்ன ஃப்ளைட்ஸ் வந்து அமேசான் காடுகள் மேலே பறக்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஃப்ளைட்டில் வந்து ஒரு அம்மா அண்ட் அவங்களோட 4 குழந்தைங்களை ஏற்றிட்டு ஏறுறாங்க. இந்த 4 குழந்தைங்களை வந்து லெஸ்லி அப்படிங்கிற பொண்ணு வந்து 13 வயசு, மீதி இருக்கிற குழந்தைங்களோட வயசு வந்து 9, 4, 11 மாதம் குழந்தை. ஸோ இந்த 4 பேர் வந்து ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. இந்த ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கப்போ தான் திடீர்னு வந்து அங்கே இருக்கிற பைலட் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய என்ஜின் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்குது, ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஃப்ளைட் வந்து அமேசான் காட்டுக்குள்ளேயே போய் விழுகுது. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வெர்ஜின் டெரிட்டரி, காடுகளுக்குள்ளே இருக்கிற மனிதர்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பர்டிகுலர் பகுதி. இந்த காட்டுக்குள்ளே ஃப்ளைட் விழுந்துருச்சு அப்படிங்கிற நியூஸ் மட்டும்தான் வெளியில் இருக்கிற மீடியாக்கெல்லாம் தெரியுது. ஸோ மீடியா, கொலம்பியாவில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறாங்க. 4 குழந்தைங்க, ஒரு அம்மா காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிட்டு இருக்காங்க, ஒரு பைலட் அண்ட் அவர் கூட ஒருத்தங்க, இத்தனை பேரும் காட்டுக்குள்ளே மாட்டிட்டு இருக்கப்போ நம்ம எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெஸ்கியூ மிஷனில் இறங்குறாங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ரெஸ்கியூ மிஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் ஹோப் அப்படின்னு பேர் வைக்கப்படுது. லிட்டரலா 150 கொலம்பியன் ஆர்மி அஃபீஷியல்ஸும் அது போக 200 வாலண்டியர்ஸும் வந்து உள்ள இறங்குறாங்க. இது கூட 10 நாயும் வந்து சேர்ந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ல யூஸ் பண்ணப்படுது. இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனோட பேர் ஏன் ஆப்ரேஷன் ஹோப் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள போய் கண்டுபிடிச்சு வந்த வேண்டியதான், நம்ம அந்த ஃப்ளைட்ல தானே விழுந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அமேசான் காட்டுக்குள்ள காணாம போறது வந்து கடலுக்குள்ள காணாம போற மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயம் தான். எப்படி ஒரு MH370 377 அந்த ஃப்ளைட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும், 370 தான் நினைக்கிறேன், கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி அமேசான் காட்டுக்குள்ள ஒரு ஃப்ளைட் விழுந்துச்சுன்னா, ஏன் நீங்களே தொலைஞ்சிங்கன்னா 10 மீட்டர் உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களை திருப்பி வந்த இடத்துக்கு வர சொன்னா உங்களால வர முடியாது. ஏன்னா அந்த காடு வந்து சூரிய வெளிச்சமே தரையில படாத ஒரு பர்டிகுலர் காடு. காடோட மரங்கள் வந்து அவ்வளவு அடர்த்தியா இருக்கும். சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் வந்து நம்மளை பயமுறுத்திடும். சுற்றி இருக்கிற பழங்கள் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, செத்து போயிடுற அளவுக்கு விஷம் முடிக்கிற விஷயங்களா இருக்கும். கீழே இருக்கிற சூரிய வெளிச்சமே படலைங்கிறதுனால இலைகள் வந்து பல ஆண்டுகளாக பல வருஷமாக வந்து
உளுந்து உளுந்து மண்ணையே தொட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைட்டுக்கு வந்து இலை மட்டுமே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் பிடிக்க வைக்கிற ஒரு பர்டிகுலர் அமேசான் பகுதி தான் இது. இதுக்குள்ள 4 குழந்தைங்க, ஒரு அம்மா, யார் யார் இறந்துருக்காங்க யார் யார் உயிரோட இருக்காங்கன்னு தெரியாது, பைலட்டு அண்ட் பைலட் கூட ஒருத்தர், இத்தனை பேர் காணாம போயிருக்காங்க, காப்பாத்திடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் உள்ளுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளைட்டை வந்து தேடி உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சு 10 நாள் கழிச்சு தான் ஃப்ளைட்டோட ரெக்கேஜியை ஸ்பாட் பண்ண முடியுது. இது லிட்டரலா வந்து ஒரு குண்டூசியை ஒரு மிகப்பெரிய ஹேஸ்டாக்ல தேடுற மாதிரி தான். பட் ஃபைனலி ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு விஷயம் தான் கவனிக்கிறாங்க. அங்க இருக்கிற பைலட் அண்ட் அவர் கூட வந்த யாரோ ஒருத்தங்க வந்து பயங்கரமா காயப்பட்டு ரொம்பவே டீகே ஆன நிலைமையில இருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க இறந்து போயிட்டாங்க கிராஷ் ஆன அன்னைக்கு. ஆனா அவங்க அம்மா வந்து உடல் அந்த அளவுக்கு டீகே ஆகல. அப்போ என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து லேட்டா தான் இறந்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த குழந்தைங்க இந்த இடத்துலயே அவங்க அம்மாவோட 4 நாட்களுக்கு இருந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களை அங்க ஸ்பாட் பண்ண முடியல. ஆனா இந்த அம்மா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான், 6 நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்க கண்டுபிடிக்கிறது. ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் கழிச்சு கண்டுபிடிக்கிறப்போ 6 டேஸ் முன்னாடி தான் இறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு வந்து அந்த அம்மா உயிரோட இருந்திருக்காங்க. எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, கூட 4 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களை காப்பாற்றணுங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் அவங்க அம்மா மனசுல இருந்திருக்குதுன்னு தெரிய வருது. எனிவே இந்த 3 பேரோட உடல்களும் வந்து கொண்டு செல்லப்படுது, அடக்கம் பண்ணப்படுது. இப்போ மறுபடியும் இந்த குழந்தைங்களை தேடி ஒரு ரெஸ்கியூ மிஷன் ஆரம்பிக்கிறாங்க. மொத்த கொலம்பியன் கண்ட்ரியே இருந்துகிட்டு ஓகே எப்படியாவது இந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோட இருக்காங்க. ஆனா நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் ஒரு மாசமே ஆகிடுச்சு. கொலம்பியாவில் இருக்கிற நியூஸ் கூட வந்து மறுபடியும் பேசி போர் அடிச்சு, சரி இதுக்கு மேலே அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பே இல்லை, விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ இந்த டீமை ஹெட் பண்ணிட்டு இருந்த பெட்ரோ அப்படின்னு சொல்லப்படுற பிரிகேடியர் இருந்துகிட்டு வாய்ப்பே கிடையாது, ஒரு குழந்தைங்க இவ்வளோ நேரம் இறந்து போயிருந்தாங்கன்னா இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தங்க இறந்துருந்தா கூட அந்த உடலை கண்டுபிடிச்சிருப்போம், ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனால் அவங்க உயிரோட இருக்காங்க, அவங்க நகர்ந்துகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 40 நாட்களுக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடி அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் நாய் வந்து அவங்க சொன்ன 10 நாய் கொண்டு போறாங்கன்னு, அந்த நாய் வந்து அடிக்கடி குரூப்பை விட்டு ஓடி போகுது ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ல இருந்து. ஒரு டைம் தான் வந்து இந்த நாயை ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த நாய் ஆல்ரெடி அவங்களை கண்டுபிடிச்சிருச்சு. இந்த குழந்தைங்க மூவ் ஆகுறதும் இந்த பின்னாடி இருக்கிற ரெஸ்கியூ டீம் மூவ் ஆகுறதும் வந்து ஒரு 10 மீட்டர் கேப்ல தான் இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஆனால் அதுக்கே 40 நாள் ஆகி இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு நாய் தான் கடைசியாக அந்த 4 குழந்தைங்களையும் கண்டுபிடிக்குது. அந்த 4 குழந்தைங்களை போய் பார்க்குறப்போ பயங்கர மால் நரிஷ்டா, ஆனால் பயங்கரமாக பூச்சி கடிச்சு, ஆனால் உயிரோடு இருந்திருக்காங்க 4 பேரும். கை குழந்தை 11 மாத குழந்தைய வந்து 13 வயசு அக்கா வளர்த்துருக்காங்க. 9 மாத குழந்தைய வந்து 9 வயசு குழந்தை வந்து 4 வயசு குழந்தைய வந்து கேர் பண்ணியிருக்காங்க. 4 பேரும் ஒன்னா ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க, அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி தங்கச்சி எல்லாருமே ஒன்னாவே திக்கா இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இதுல போலீஸ் வந்து நிறைய மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு கிராண்ட் மதர் மாதிரி அவங்களோட பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட குரல்லே வந்து ஹெலிகாப்டர் மூலியமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்க நகர்ந்துகிட்டே இருக்காதீங்க, ஒரு இடத்துல இருங்க, உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இவங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய உணவுப் பொருட்களை வந்து அமேசான் கார்டு மேலே போட்டிருக்காங்க. ஆனால் இது எதுவுமே வந்து அவங்கள போய் சேரல. ஃபைனலி இந்த குழந்தைங்க கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கேட்குறாங்க, எப்படி 40 நாள் இந்த காட்டுக்குள்ள சுத்தினீங்க? ஏன்னா மிகப்பெரிய அனிமல்ஸ் இருந்துட்டு இருக்குது, விஷமிக்க பாம்புகள் இருந்துட்டு இருக்குது, சாப்பாடு எதை சாப்பிடணும், எந்த பழத்தை சாப்பிடணும், எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது, எப்படி நீங்க சர்வைவ் ஆனீங்க, ஏன் அந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்தீங்க, நீங்க எப்படி தான் இந்த இடத்துக்குள்ள பொழைச்சிங்க, பெரிய பெரிய அடல்ட் கூட பண்ண முடியாத விஷயத்தை நீங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கிறப்போ அந்த குழந்தைங்க சொன்ன ஒரு முக்கியமான பதில், இவங்க எல்லாமே வந்து விட்டோட்டோ இன மக்கள் அப்படிங்கிறது தான். மதனே இவ்வளவு நேரம் பேசினது புரிஞ்சு, இப்போ திடீர்னு விட்டோட்டோ அதுன்னு சொல்ற அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பழங்குடியின மக்கள். அமேசான் காடுகளுக்குள்ள வந்து பல வருஷமா பல யுகங்களா வந்து பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விட்டோட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க 5 வயசுக்கு மேலே வளர ஆரம்பிச்ச உடனே வந்து காடுக்குள்ள வந்து கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்களாம், திக்கான டென்ஸான ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே. அங்க இருக்கிற இயற்கையோட, அங்க இருக்கிற அனிமல்ஸோட சேர்ந்து ஒத்துழைச்சி எப்படி வாழ்றது, காட்டுக்குள்ள இருக்கிற மரங்களை வெட்டாம அது கூட எப்படி ஒன்றிணைந்து வாழ்றது, அங்க இருக்கிற அனிமல்ஸ் அஃபெண்ட் பண்ணாம நம்ம எப்படி அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லைஃப் லெசன்ஸை வந்து குழந்தைங்களா இருக்கிறப்பமே வந்து வயசான பெரிய தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து சொல்லி தந்து வளர்த்துருக்காங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த 13 வயசு குழந்தைக்கும் 9 வயசு குழந்தைக்கும் வந்து அவங்க தாத்தா பாட்டி வந்து நிறையவே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, அந்த குழந்தைங்க சொல்றதுதான் இருக்கிறதுல நெஞ்ச உருக்குற மாதிரி இருக்குது. அந்த விபத்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து உயிர் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவங்களால சர்வைவ் ஆக முடியாது, அவங்களால எந்திரிச்சு கூட நிக்க முடியாதுன்னு அந்த குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. ஆனா 4 நாட்களுக்கு அவங்க அம்மா இருந்துகிட்டு கையில இருக்கிற அந்த கை குழந்தை இருக்குல்ல, 11 மாச குழந்தை, அந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும், பால் பவுடர் எப்படி மிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த 13 வயசு லெஸ்லிக்கு சொல்லி தந்திருக்காங்க. அந்த 9 வயசு குழந்தைக்குமே வந்து அதே மாதிரி எப்படி அக்காவோடைய ஸ்டிக் பண்ணணும், மீதி இருக்கிற 4 வயசு குழந்தையும் இன்னொரு 11 வயசு கை குழந்தையும் எப்படி கேர் பண்ணிக்கணும், எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க அம்மா பேசி
இம்பார்ட் பண்ணியிருக்காங்க நாலேஜை. இது போக அவங்க அம்மாவுக்குன்னு காடுகளை பற்றின நாலேஜ் இருக்கும். எல்லாமே பழங்குடியின மக்கள். அவங்க வந்து அந்த ஒரு ஏன்ஷியன் நாலேஜையுமே இந்த குழந்தைங்க கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ பேரலாக வெளியில் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நாள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தேடி கிடைக்கலங்கிறப்ப நான் சொன்னேன்ல, அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் கூட வந்து ஒரு மனசுடைஞ்சு இதுக்கு மேலே கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறப்போ, அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள், எஸ்பெஷலி இந்த விட்டோட்டோ இன மக்கள், இவங்க தானே காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிருக்காங்க. அந்த மூதாதையர்கள் இருப்பாங்களா, அவங்களோட எல்டர்ஸ், ஸோ அந்த எல்டர்ஸ் இருந்துக்கிட்டு அவங்களோட ரிச்சுவல்ஸ், அவங்களோட சம்பிரதாயங்கள், அவங்களோட நம்பிக்கைகள், அதன்படி வந்து நாங்கள் சாமி கிட்ட கேட்டிருக்கோம். இல்லை, அவங்க கிட்ட தான் இருந்திருக்காங்க, அவங்கள விட்டுறாதீங்க, அவங்க கிட்ட தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியுது, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அவங்க சாகலை, அவங்கள நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கைகளும் அவங்களோட அந்த காடுகளுக்குள்ள இருக்கிற மக்களோட வேண்டுதல்கள் இருக்குல்ல, அந்த மெத்தட் மூலியமா அவங்க சொல்றாங்களாம், நாங்க பாக்குறோம் அவங்க உயிரோட தான் இருக்காங்க, நீங்க போய் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாமி கிட்ட பேசி சொல்ற இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்திருக்குது. ஃபைனலி இந்த குழந்தைங்க வந்து ஏன் அந்த இடத்துல இருந்து நடந்து இந்த இடத்த நோக்கி போனீங்க, உங்க அம்மா எப்படி இறந்தாங்க, நீங்க இறந்ததை பாத்தீங்களா, உங்க அம்மாவோட ட்ரெஸ்ல இருக்கிற துணியை வந்து நீங்க உங்க ஷூவா மாட்டி இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்கிறப்ப பல விஷயங்கள் தெரிய வருது. அவங்க அம்மா இறந்து போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மாவால இது மேல் சர்வைவ் ஆக முடியாதுன்னு தெரியறப்போ அவங்க அம்மா ஒரு முடிவுக்கு வராங்க. தான் சாகிறத தன்னோட குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே 4 நாள் கழிச்சு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மேலே இருக்கிற துணியை வந்து கிழிச்சிருங்க, அந்த துணியை வந்து உங்களோட காலில் வந்து ஷூவாக மாட்டிக்கோங்க. இதெல்லாம் வந்து சீரியஸாக ஒரு மதர்ஹுட்டோட பவர் என்னங்கிறது வந்து மைண்ட் ப்ளோ பண்ண வைக்குது. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, தான் மேலே இருக்கிற துணியை கிழிச்சு அவங்க எல்லாருமே வந்து ஷூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து அவங்க அம்மா அடிபட்டு காயப்பட்டு 4 நாட்களுக்கு மரணம் படுக்கையில் இருக்கிறப்ப நடக்கிற விஷயம். இந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஷூஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ஒரு தார்பாய் இருக்குது, ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து மஸ்கிட்டோ நெட் இருக்குது, ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துக்கோங்க, டார்ச் எடுத்துக்கோங்க, சாப்பாடுக்கு இந்த பழங்களை சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, இப்போ நான் சாக போகிறேன், இங்கேருந்து கிளம்பி போங்க, தண்ணியை நோக்கி நகருங்க, தண்ணி இருக்கிற பகுதியில் வந்து நிறைய மரங்கள் இருக்கும், இது வந்து ஹார்வெஸ்ட் சீசன், அதாவது அமேசான் காட்டுக்குள்ள வந்து பழங்கள் பழுக்கிற ஒரு பர்டிகுலர் காலகட்டம். நதிகள் கிட்ட போனீங்கன்னா தண்ணியும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்துடும், மரங்களில் வந்து பழங்கள் இருக்கும், எந்த பழத்தை சாப்பிடலாம் எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி தரப்பட்டிருக்கு. இப்பவும் நான் சொல்லியிருக்கேன், இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே ஃபர்தராக நடந்து போங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்கியூ டீம் வரும், கொலம்பியா மக்கள் உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்துல 2 பிணங்களோட அவங்களும் சாகிறதுக்கு மரணத்தை வெயிட் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. அந்த குழந்தைங்க அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. இந்த குழந்தைங்க நகர்ந்து போனதுக்கப்புறம் தான் காட்டுக்குள்ளே ஒரு இடமா போகிறாங்க. பல இடங்களில் வந்து இந்த குழந்தைங்க போயிட்டு இருக்கப்போ ஒரு நாய் நடுவில் ஓடி வருது. அதே நாய் மறுபடியும் வருது. இவங்களுக்கு புரியலை, அந்த நாயை ஃபாலோ பண்ணுறதா வேணாமா, ஏன் இந்த நாய் காட்டு நாயா, அமேசான் காட்டுக்குள்ளே ஒரு நாய் மட்டும் எப்படி சுற்றிட்டு இருக்குதுன்னு. ஆனால் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே, இந்த நாய் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ டீமோடது. அந்த இவங்க 2 பேருக்கும் இந்த குழந்தைங்க யாரை காப்பாற்றணும்னு போகிறாங்களோ, இங்கே காப்பாற்றணும்னு நினச்சி வரவங்களுக்கும் நடுவில் வந்து ஒரு 20 மீட்டர் 10 மீட்டர் தான் கேப் இருந்திருக்குது. ஆனால் அமேசான் காடு அவ்வளோ திக்காக இருக்குதுங்கிறதுனால அந்த நாயை தவிர வேறு யாருனாலுமே வந்து ஆக்சஸ் பண்ணி இவங்களை பார்க்க முடியல. ஃபைனலி இவங்க வந்து அந்த 40 நாட்கள் சாப்பாடெல்லாம் ட்ரெயின் ஆகி மால்நூரிஷ்டாக இருக்கிற அந்த நேரத்தில் இந்த நாய் தான் ரெஸ்கியூ டீமை வந்து இவங்க கிட்ட கூப்பிட்டு வந்திருக்குது. ஃபைனலி 4 பேருமே வந்து பல பேரை பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 350 பேர் கரெக்டாக காட்டுக்குள்ளே தேட போனவங்க அவங்கள பார்த்த உடனே பயந்து போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த விட்டோட்டோ இன மக்களும் எல்டர்ஸ் நிறைய பேர் இருந்துக்கிட்டு கவலைப்படாதீங்க, உங்களை திருப்பி காப்பாற்றி கொண்டு போக போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்திருக்காங்க. எனக்கு இருக்கிறதுலையே இது வந்து கேட்குறதுக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங்காக இருந்தாலும், 4 குழந்தைங்க சர்வைவ் பண்ணியிருந்தாலும் யோசிச்சு பாருங்க, தன்னோட அம்மா தான் கண்ணு முன்னாடி ஒரு விபத்துக்கு அப்புறம் இறந்து போகிறத 4 நாள் படுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே 40 நாளுக்கு உள்ளுக்குள்ளே போகிறப்போ லெஸ்லிங்கிற இந்த 13 வயசு பொண்ணு சொல்றதை கேட்டு தான் எல்லாருமே நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு அக்கா அவங்க ஒருத்தங்க இருந்தாங்கனால் ஒரு ஃபேமிலியை, அவங்களோட சிப்ளிங்ஸை எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு எல்டர் ஒரு ஃபேமிலியில் லீட் பண்ண முடியுங்கிறதுக்கு லெஸ்லி பல செஞ்சுரிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக பேசப்படுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆப்ரேஷன் ஹோப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. நான் சொன்ன மாதிரி பெட்ரோ அப்படின்னு சொல்லப்படுற பிரிகேடியரை வந்து இந்த குழந்தைங்களோட அப்பா வந்து காட்ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும் அந்த குழந்தைங்க இறந்து போகலைன்னு, தேடுறது கஷ்டம் தான், ஆனால் அவங்க இறந்து போகலைங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்துச்சு. 40 நாள் அந்த குழந்தைங்க இன்னும் ஏதோ ஒரு மூலையில் இந்த காட்டுக்குள்ளே உயிர் வாழ முடியும்னா இவ்வளோ பெரிய அடல்ட்ஸ் ஏன் அவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சி தான் நான் போய் தேடி காப்பாற்றினேன்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு கிரேசியாக இருந்தாலும் மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்சுவல் ஸ்டோரிங்கிறது அமேசிங்காக இருக்குது. இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு அமேசான் மாதிரி ஒரு திக்கான காட்டுக்குள்ளே மிகப்பெரிய அனிமல்ஸ்க்கு நடுவில் மாட்டியிருந்தீங்கன்னால் உங்களால் 40 நாட்களுக்கு சர்வைவ் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சர்வைவ் ஆக முடியும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கூட இந்த ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நான் சர்வைவ் ஆவேன், ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல டீமாக இருப்போம்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அமேசிங் ஹோப்ஃபுல் ஸ்டோரி. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கௌரி. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ்.